சாட்சி இல்லை என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்த வண்ணமாக கைகளை தட்டி பாஸ்டர் ஜான் நாகினை வர வைப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let there be glory to the name of Jesus. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபையானது உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். This morning the Lord has been gracious to me to preach to you about grace. அது மாத்திரமல்ல, உங்கள் மத்தியிலே செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய போதகர், நம்முடைய தலைமை போதகரும் தேவ மனுஷனும் மோசஸ் மெல்கிசேதேக் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் பாஸ்டர் திர்சா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். I also thank our senior pastor and his wife for this opportunity that they've given to me to preach this morning. Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். We must always be happy in the presence of God. Amen. Amen. சரி, எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க? How many of you are ready and excited to hear the word of God? சரி, நேரத்தை கடத்தாதபடிக்கு நாம் இந்த வார்த்தைக்குரிய ஆதார வசனத்தை, திறவுகோல் வசனத்தை வாசிக்கவிருக்கிறோம். என்னோடு கூட எடுத்து வாசியுங்கள். 117வது சங்கீதம் 2வது வசனம். Let us all turn our Bible to Psalm 117 verse 2, for that will be the key verse for today's sermon. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சபையார் யாவரும் சேர்ந்து ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். Let us all read as a church. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். The grace of God upon our life is great. இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலையும் ஒரு தேவ கிருபை பெரியதா இந்த காலை வேளையில இறங்க போகுது. This morning the grace of God is greatly going to come upon each of your lives. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? Amen. அப்படினா என்னோடு கூட சேர்ந்து மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கிருபை, அந்த கிருபையை நோக்கி உயிர்ப்பிக்கும் கிருபை, பெரிய கிருபையை மத்தியில ஊற்றிருங்க சுவாமி. கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, தேற்றிடும் கிருபை, Yes, Father. ஒரு தேற்றிட கிருபை வந்து இறங்குவதாக, உயிர்ப்பிக்கிற கிருபை வந்து இறங்குவதாக, விலகாத மாறாத கிருபை இப்பொழுது இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கும்படியாக ஒரு தெய்வீக கிருபை பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து இறங்குவதாக. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும்
You may all be seated. இன்னைக்கு ஒரு பெரிய கிருபை நம்ம மத்தியில வந்து இறங்கணுங்க. Today a great grace is going to come upon us. நம்ம வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ தெய்வீக கிருபை நம்ம மேல இருக்கணும். Whatever you have in your life or you do not have, what is important is for you to have divine grace. ஏன் சொல்றேன்னா என்னாகமம் 14:17 சொல்லுது, வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாராம். When we look at Numbers chapter 17 verse 14, we don't have to read it. We learn that God is saying, for all the wickedness that your fathers had done, he will inquire from the 3rd and 4th generation in your family. அதாவது எத்தனாவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறாராம்? Until which generation does he inquire? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தெய்வம். He is a God who inquires till the 3rd and 4th generation. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல, whatever mistakes and wickedness the father did, he will inquire from the children. இப்ப கிருபையை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும்? Now, do you know how should you understand grace? அவருடைய கிருபை நம்ம மேல் வைத்த கிருபை மகா பெரியது. The grace that he has kept on us is great. அப்படினா அது எப்படி விளங்கிக் கொள்ளணும்னா, பிள்ளைகள் செய்த பிதாக்கள் செய்த தவற குற்றத்தை அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவரை அத கிருபையா பார்க்கணும்னு சொன்னா, so if you want to look at a God in a gracious way, to him who said that he will inquire the wickedness of the fathers from the children up till the 3rd and 4th generation. எரேமியா 32:18 வாசிங்களே. Let us turn our Bible to Jeremiah chapter 38 verse 32. எரேமியா 32:18. Jeremiah chapter 32 verse 18. ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். போதும். எத்தனை தலைமுறை வரைக்கும் கிருபை செய்றாராம்? He is gracious up till how many years? சொல்லுங்க, எத்தனை தலைமுறை வரைக்கும்? 1000 தலைமுறைக்கு. ஆனா விசாரிக்கிறது எத்தனை தலைமுறை வரைக்கும்? 3ஆம் 4ஆம் தலைமுறை. கிருபை விளங்குதா? நம்ம மேல் வைத்த கிருபை விளங்குதா? Over here in verse 18 it says, thou showest loving kindness unto thousands, which means his kindness and grace is there for thousands of generations. But he also said that he will inquire the wickedness of the fathers up till the 4th generation. So can you understand how much the Lord loves us and how great is his mercy? ஐயா, செய்த தவறுகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறாரு. ஆனா அந்த கிருபை எவ்வளவு பெருசு என்பதை எப்படி விளக்குறார்னா, 1000 தலைமுறை வரைக்கும் அந்த கிருபை நம்ம மேல வச்சிருக்கிறார். You see here very clearly the Lord says he inquires the wickedness of the fathers up till the 3rd and 4th generation. But how can you understand his grace, his mercy and love is when he says that his mercy is upon his children for thousands of generations. அப்படினா வசனம் சொல்லுது, அது எந்த அளவுக்கு மிக பெரிய கிருபை என்பதை 1000 தலைமுறை வரைக்கும் என்பது ஒரு அளவுகோல் அங்க கொடுத்திருக்காரு பாருங்க. That means the Lord has given to us a limit, saying how much or for how many years his mercy will be upon us and our families. Amen. Amen. 1000 தலைமுறை என்பது எத்தனை ஜெனரேஷனுங்க? அது எத்தனை பரம்பரை எங்கேயோ போகுது. அந்த அளவுக்கு சொல்லி முடிய அளவுக்கு கிருபை பெருசு. So we see here thousands of generations. Can you imagine how many generations there needs to be to reach thousands? But the Lord is saying until the 1000th generation in your family, his grace will be there. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த காலை வேளையில, what I have come here to tell you is கிருபையை நம்ம வேறொரு கோணத்துல பார்க்க கத்துக்கணும். we need to learn to look at God's grace and mercy from a different angle. அதுவும் especially நம்ம மேல வைத்த கிருபையை, especially look at the grace that the Lord has kept upon us. அப்பதான் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு சாந்தம் உள்ளவர், எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர்னு விளங்கும். Because only then you will understand how patient, how loving and how much of loving kindness the Lord has.
ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். Let me அவருடைய கிருபை explain to you. எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு. Let me explain to you a small thing to help you understand how great is the mercy of God. யாத்திராகமம் 33வது அதிகாரம் Exodus chapter 33 18 தொடங்கி 23வது வரை வாசிக்க கேட்போம். verse 18 till 23. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காணப்பட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றான். வாசி முடிச்சிட்டீங்களா ஃபுல்லா 23 வரைக்கும்? பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆமென். Amen. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? I know all of you know this verse. மோசே கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆசைப்பட்டாரு. Moses desired to see the glory of God. ஆனா மகிமையை உடனே காமிச்சிட்டாரா? But did God immediately show him the glory? அவர் என்ன பண்ணிருக்காரு? கரத்தினால மூடி பின்புறத்தை மட்டும் பார்க்க வச்சாரு. He covered his hand. He used his hand to cover Moses' face so that he will not see the glory of God but to only see the back parts of God. அப்படினா முன்புறத்தை அவர் பார்க்கல. That means he did not see the front part of God, which is his face. பார்த்தா என்ன ஆயிருக்கும்? If he had seen, what could have happened? மோசே இறந்திருப்பாரு. Moses would have died. அப்ப இந்த கிருபை எப்படி வழங்கிக்கலாம்? So how can we understand grace from here? இந்த கிருபையை எந்த கோணத்துல நம்ம பார்ப்போம்? எப்படி ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் வைத்த கிருபை பெருசுன்னு எப்படி நம்ம பார்க்கலாம்? Do you know how can you see or understand how great is the mercy and grace of God in your lives? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 8 9 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. Let us turn our Bible to John chapter 14 verse 8 and 9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். ஆமென். ஆமென். அதற்கு இயேசு, பிலிப்புவே, ஒரு நிமிஷம் இருங்க. பிலிப்பு என்ன கேக்குறாரு இயேசு கிட்ட? What was Philip asking Jesus? இயேசுவே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எனக்கு போதும். Philip is saying, Jesus, just show me the Father and that is enough for me. எனக்கு அது போதும். That is enough for me. பிதாவை பார்த்தாலே எனக்கு போதும். It is enough for me if I am able to see the Father. இப்படி தான் யார் கேக்குறா? மகிமையை பார்க்கணும்னு சொல்லிட்டு மோசேவும் கேட்டாரு. This is the same thing that Moses asked. ஆனா மோசேக்கு பின்புறம் தான் காணப்பட்டது. But Moses was only able to see the back parts of இது God. நம்ம மேல் வைத்த கிருபை மிக பெரியது, மகா பெரியது. எப்படி விளங்கிக் கொள்ளணும்னா அடுத்த வசனத்துல வாசிங்க. So if you want to understand how great is the mercy and grace of God in your life, let us read verse 9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம். ஐயா, இவ்வளவு காலம் நான் உன் கூட இருந்தோம். நீ என்னை அறியவில்லையா? நீ என்ன அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஐயா பிலிப்பு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படிப்பா சொல்ற? நீ என்னை கண்ட பிறகும் பிதாவை பார்க்கணும்னு எப்படிப்பா கேட்க முடியுது உன்னால? ஏனா என்ன பார்த்தவன் பிதாவை முகமுகமாய் பார்க்கிறான். Over here in verse 9, clearly Jesus answers Philip by saying, have I been so long time with you, and yet hast thou not known me, Philip? He that had seen me had seen the Father. And how thou sayest thou then, show us the Father? Which means Jesus is saying, how can you say that you want to see the Father when all these years I am with you, and when you see me, it means you have seen the Father. உங்களுக்கு விளங்குதா நல்லா? Do you understand this now? மோசே
பிதாவை மகிமையை பார்க்கிறதுக்கு கெஞ்சுறாரு, ஆனா பின்புறம் தான் பார்க்கப்பட்டது. Moses begged God that he wanted to see the glory, but God only showed him the backside of his. புதிய ஏற்பாட்டுல கிருபை எப்படி விளங்குதுன்னா, டேய் நீ பின்னாடி பார்க்க மாட்ட, முன்னாடியே பாருறானே, முகத்தை முகமாய் காண்பிக்கிறார். But over here in the New Testament, clearly the Lord is saying, you don't have to look at the back of me, but I am already with you. You can look at me directly. That means you have already seen the glory of God. யாத்ராகமம் 33:20 சொல்லுது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. In Exodus 33 verse 20, the Lord is saying, no man shall live after looking at my face. ஆனா கிருபை என்ன பண்ணுச்சுனா, நம்ம மேல் வைத்த கிருபை என்ன பண்ணுச்சுனா, நீ என்ன பார்த்தோம் ஜீவனோடு கூட இருக்க வைக்குது. But the grace that is upon us for the New Testament believers, it says that when you look at me, when you are able to look at me, that alone is sufficient grace upon your life. எவ்வளவு பெரிய கிருபை. Look at how great is that grace. என்னன்னா, பார்க்க முடியாத, பார்க்க கூடாத ஒன்றை பார்க்க வைக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. Grace is something that helps you to see something that you were not supposed to see. செய்ய முடியாத ஒன்றை செய்ய முடிய வைக்கிறதுக்கு தான் கிருபை. Grace will help you to do something that you were not able to do. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை கால வேளையில நம்ம மேல வந்து இறங்க போகுது. Today such a grace is going to come and descend upon us this morning. ஆமென். Amen. யாத்ராகமம் 33:16 அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல ஒரு காரியத்தை அங்க சொல்லப்படுது. மோசே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? ஐயா, ஆண்டவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைச்சிருச்சு என்பது எதனால கண்டுபிடிப்ப? In Exodus 33 verse 16, Moses is now asking, for wherein shall it be known here that I and thy people have found grace in thy sight? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்குன்னு எதனால நம்ம அறிந்து கொள்ளலாம்? Now let me ask you, how can you know that the mercy and grace of God is upon you? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? Have you ever thought of ஆண்டவரே, this? கிருபை என் மேல இருக்கிறது என்பதை நான் எதனாலப்பா அறிஞ்சு கொள்ள முடியும்? நீங்க என் மேல உன் கிருபையை வச்சிருக்கீங்க என்பதை. Have you ever asked God, Jesus, how do I know that you have kept grace upon my life? அதே வசனத்துல அதுக்கான அந்த பதிலையும் சேர்த்து கொடுக்கிறாரு பாருங்க மோசே. Now Moses is giving the answer to the question in verse 16 as well. யாத்ராகமம் 33:16 வாசிங்களே. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆமென். ஆமென். ஐயா, கிருபை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நீர் என்னோட கூட வருவதுதான் கிருபை. ஆமென். Over here he also gives the answer, is it not in that thou goest with us? When God comes with us, travels with us, that is evidence that there is grace upon us. அதனால தான் ஏசப்பா அங்க கேக்குறாரு பிலிப்பு கிட்ட, டேய் நான் இவ்வளவு நாள் உன் கூட இருக்கனே, உன்னால அறிய முடியலையா? That is why now Jesus is asking Philip, all these days I am with you, you still can't realize it. நீ போற இடத்துல நான் வந்தேன். Wherever you went, I came with you. நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. Wherever that I am standing, you are also standing. நான் சாப்பிடுறத நீயும் சாப்பிடுற. You are also eating what I am eating. நான் பார்க்கறத நீயும் பார்க்கற. You are also looking at what I am looking. நான் செய்யறதுலயும் அதிகமாவே நீ செய்யற. And you are doing more than what I have done. இவ்வளவும் தெரிஞ்சும் பிதாவை பார்க்கணும்னு சொல்லி கேக்குறியே, எப்படி பிலிப்பு? Although you have seen and experienced all this, how can you still ask me, Philip, that you want to see the Father? அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? Do you know நான் what is கூட the sign? இருக்கிறேன் என்பதுக்கு என்ன அடையாளம்னா, What is the sign to prove to you that I am with you? நான் உன் கூட இருந்தது அடையாளம். That you need to realize that I am with you. நான் உன் கூட வந்தது அடையாளம். You need to know the symbol of me traveling with you is a proof. அததான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? That is why in John chapter 14 verse 9, Jesus is now asking and telling Philip, all these days I have been coming with you, how can you still not realize it? ஆமென். Amen. ஐயா,
நீங்க சொல்லுங்க இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு உங்களோட கூட இருக்கிறாரா இல்லையா? Now today you tell me, is Jesus Christ with you? நீங்க போற இடத்துல வராரா இல்லையா? Is Jesus coming with you wherever that you go? உங்களுடைய துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறாரா இல்லையா? Is Jesus there when you're going through pain and hurtful ways? அப்படினா கிருபை உங்களோட கூட இருக்கு. That means grace and mercy is upon you. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உணர்ந்தவர்களா? Yes, Father. அவர் எங்கெல்லாம் வராரோ அங்க எல்லாம் அவர் கிருபை சேர்ந்து நம்மோடு கூட வருது. Wherever that you go, the grace of God follows you. என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். Yes, Father. ராஜா நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவர்களும் விசேஷித்தவர்கள். You're all special in the eyes of God. எதனால விசேஷித்தவர்கள்னா? And why are you special? அவர் நம்மோடு வருவதினால். Because the Lord comes with you. அவர் நம்மோடு இருப்பதினால். Because he is with you. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். உணர்ந்தவர்களாய் இருதயத்தினால் இருந்து அப்பா நீர் என்னோடு வருவதனால நீ என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. Yes, Father. ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதனால ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதை இந்த காலை வேளையில நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஒரு மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஒரு மேகஸ்தம்பம் உங்களை நடத்தும்படியாக இந்த காலை வேளையில நீங்க இருக்கிற இடத்துல அமர்ந்திருக்கிற இடத்திலேயே உங்க தலைக்கு மேல ஒரு மேகஸ்தம்பம் வந்து இறங்கும்படியாக உணர்ந்தவர்கள் மாத்திரம் அந்த கிருபையை வாங்கி பெற்றுக்கொள்ளபடியாக அவர் என் கூட வரணும் சொல்றவங்க மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மனுஷன் என் கூட வர வேண்டாம் ஆண்டவரே, நான் போற இடத்துலலாம் இருக்கிற இடத்துலலாம் நீர் வந்தால் போதும், நீர் மட்டும் வந்தால் போதும் ஆண்டவரே. Let us all say, Lord, let a pillar of cloud go before me. I do not need man. I only need your companion in my life. வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, Hallelujah. அவர் வந்தா மட்டும் போதுங்க. It is enough when God follows us. ஏன்னா அவர் வந்துட்டா கிருபை தானா வந்துரும். Because when he follows you, the mercy and grace automatically follows you. சங்கீதம் 36:7 சொல்லுது. Psalm 36 verse 7 says, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. எவ்வளவு அருமையான கிருபைங்க அது. அதனால்தான் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதனாலதாங்க மனுபுத்திரரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறாங்க. In verse 7 it says, how excellent is thy loving kindness, O God. Therefore the children of men put their trust under the shadow of thy wings. நீங்க எத்தனை பேர் அவர் செட்டைக்கு கீழ வந்து அமர்ந்திருக்கிறோம். Today how many of us are trusting and sitting under his wings? பழைய ஏற்பாடுல பார்த்தாலே டெட் பாடி. In the Old Testament, the minute you see his face, you are dead.
புதிய ஏற்பாட்டுல பார்த்தா டெட் பாடி கூட திருப்பி ஜீவன் அடைஞ்சு உயிர் தெழுந்து நிற்கும். But in the New Testament, when you see that face, that glory, even the dead bodies will become alive. அதுதான் அவர் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபை. And that is a big grace that he kept upon us. இன்னைக்கு விசேஷமா அந்த கால வேளையில எதெல்லாம் உன் வாழ்க்கையில மரித்து இருக்கோ அது எல்லாம் இன்னைக்கு உயிர் தடைய போகுது. And today, whatever that is dead in your life, it will become alive again because God is with you. Because God is with you. Amen. Amen. சங்கீதம் 48:9 ஒருவரை வாசிக்க கேட்போம். Let us read Psalm 48 verse 9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We have thought of thy loving kindness, O God, in the midst of thy temple. ஆமென். ஐயா, ஆலயத்தின் நடுவில கிருபையை சிந்திக்கணுமா? You see, the verse teaches us that in the temple of God, you need to think of his loving kindness. உன் வாழ்க்கையில எவ்வளவு கிருபையா உன்னை நடத்திட்டு வந்திருக்கிறார். He has been leading you in your life with complete grace and loving kindness. மனுஷன் உதவி செய்த காட்டிலும் கர்த்தர் உனக்கு செய்த உதவி எவ்வளவு பெருசு. More than the help that man has given to you, the help that God has given to you is much greater. ஏன்னா பூமியில மனுஷ தயவு தேவை. It is important for you to receive favor from man in this world. அந்த மனித தயவு எப்படி கிடைக்குதுன்னா கிருபை உன் மேல இருக்குறதுனால. But what makes you get favor from the eyes of mankind is because the grace of God is upon you. அப்ப அந்த கிருபையை ஆலயத்தின் நடுவிலே சிந்திக்கணுமா? That means you need to think of the loving kindness that the Lord has placed in your life when you come to the temple of God. ஏன்னா வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 14:22. Because in Proverbs chapter 14 verse 22 says, நீதிமொழிகள் 14:22 வாசிக்க கேட்போம். let us read Psalm 14 verse 22. நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆமென். நன்மையை யோசிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு? அப்ப ஆலயத்தின் நடுவுல வந்து கிருபையை நன்மையை யோசிக்கணும், அப்பதான் கிருபை உண்டு. This tells us that when you come to the temple of God, you need to think of the good things, of the grace of God. Only then good things will begin to take place in your life. ஆனா நம்ம ஆலயத்தின் நடுவுல வந்து தான் எல்லா பிளானையும் போடுறோம் மத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம்னு. But most of us only come to the church to plan what kind of evil we can do to the lives of others. அடுத்தவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சமாதானத்தை கெடுக்கிறது இந்த ஆலயத்துல வந்து தான் பிளானை போடுறோம். But many people are coming to the temple of God to make plans how to ruin the peace of other families. வாழ்க்கையில கிருபை வரணும்னா ஆலயத்தின் நடுவுல கிருபையை சிந்திக்கணும், நன்மையை சிந்திக்கணும். So if you want the loving kindness of God to be upon your life, you need to come to the church and think of his loving kindness and his good things that he has done. ஆமென். Amen. இம்மானுவேல் என்றால் என்னங்க? What is Emmanuel? தேவன் நம்மோடு கூட. அப்படினா கிருபை நம்மோடு கூட இருக்கு. Emmanuel means the Lord be with us. That means the grace of the Lord be with us. ஆனா இப்போ இந்த வாழ்கிற நாட்கள்ல யார் நம்மோடு கூட இருக்கறா? But in these days, who are truly with you? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில யார் நம்மோடு கூட இருக்கறா? Tell me, in your lives, who is there with you all the time? மனிதர்களா? Is it mankind? இல்ல நமக்கு தேவைப்பட்டவங்களா? Or is it the people who you need? தேவைப்படும்போது நம்ம போய் பழகுவோம், தேவை தீர்ந்த பிறகு அவங்கள அப்படியே கை கழுவிடுவோம். When you have a need, you will be close to them. But once their benefit is there in your life, you just throw them away. இன்னைக்கு இந்த வாழ்க்கையில இந்த நாட்கள்ல யார் நம்மோடு கூட இருக்கிறார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16 தொடங்கி 18 வரை வாசிக்க கேட்போம். To understand who is truly with you in these days, turn your Bible to John chapter 14 verse 16 to 18. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ஆமென். ஐயா, பிலிப்பு கூட சொல்றாரு, நான் எப்பொழுதுமே உன்னோட கூட இருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லையானே.
ஆனா இங்க நான் போயிட்டு வேறொரு சேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய சேற்றரவாளனை அவர் என்னால உன்னோடு கூட இருக்கும்படி அனுப்புகிறேன். Over here in verse 16, Jesus says, "And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever." That is what happened when Philip asked, and God said, "I will be with you all the time." இன்னைக்கு சத்திய ஆவியாகிய கிருபை நம்ம மேல இருக்கு. Today, the Spirit of truth is upon you as a grace. நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம் விளங்கிக் கொள்ளுங்க. Understand the truth that I'm trying to tell அவர் you. நம்ம மேல் வைத்த கிருபையை ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம கொண்டு கொடுத்துருக்கேன். இன்னும் நான் செய்திக்குள்ள போல. I've only given you an introduction of the loving kindness of God upon our life. I not yet preached to you the sermon. எந்த அளவுக்கு அவர் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார், இறங்கி கொண்டு இருக்கிறார் என்பதை தான் கொட்ட காமிச்சிட்டு இருக்கேன். I am now just showing to you how his loving kindness and grace descends upon our life. ஆமென். பார்க்க முடியாத பார்க்க வைக்கிறதுக்கும் இயேசுவானவரே மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்துட்டு போனாராம். Over here we see even Jesus Christ became flesh அந்த and he வார்த்தை gave the spirit கிருபையா of இருக்காம். truth. And that word later became the grace. இப்படியாக கிருபையின் மேல் கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார் நமக்கு. This is how the Lord is giving us loving kindness and grace one after another. அந்த வசனத்துல சொல்றாரு, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16, 17, 18ல சொல்ல வராரு. அடுத்ததுல உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். And also over here, he's saying, I will not leave you as orphans, but I will dwell and come to you. ஐயா, உங்களை யாரு எப்படி வேணாலும் வாழ்க்கையில திக்கற்றவர்களாக விட்டு சென்றிருக்கலாம். In your life, anyone can just leave you as an orphan comfortlessly. ஆனா கிருபை இந்த காலை வேளையில உங்களை திக்கற்றவர்களாக விடாது, நான் உங்களோடு கூட வருவேன். அதாவது கிருபை உங்களோடு கூட வரும் என்று வாக்கு கொடுக்குது. But today the Lord is giving you a promise that he will come with you and that grace will come with you. Amen. Amen. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ளலையா? Firstly, many did not recognize that spirit of truth. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணலையா? And the world did not recognize that comforter, the Holy Spirit. நான் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு எத்தனை பேத்தோடைய நன்மைகளை அந்த உலகம் அறியாம இருக்கு தெரியுமா? Do you know how many people still have not known the good things? எத்தனை பேத்துக்கு நீங்க நன்மை செய்திருப்பீங்க, உதவி செய்திருப்பீங்க? How many people you would have helped and done good? அத்தனை பேரும் உங்க செய்த நன்றியை மறந்து உங்களுக்கு விரோதமா வெளியே சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு காது கேட்கப்பட. But so many people have forgotten the good things you did in your life and they are now outside gossiping badly about you. ஏன்னா உலகம் அதை அறியாது. Because the world cannot recognize it. இன்னைக்கு நீங்க செய்த நன்மைகளை உலகம் மறந்தாலும், and today all the good things, even if the world has forgotten about it, அந்த கிருபை எதையுமே மறக்காது. that grace, that loving kindness will never forget the good things you've done. ஆமென். Amen. அதனால தான் இன்னைக்கு இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியா நமக்கு என்ன பேசிக்கொண்டு வரார் தெரியுமா? That is why this morning the Holy Spirit is speaking one thing to us. 2 தீமோத்தேயு 2 Timothy 2:1 வாசிங்களே. chapter 2 verse 1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். ஆமென். நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில பலப்படு. Thou therefore, my son, be strong in the grace that is in Christ Jesus. ஐயா, வாழ்க்கையில இயேசுவானவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிறார், அந்த கிருபை என்ன என்பதை அறிந்து அதில பலப்படு. Now you need to understand how great is the grace of God in your life. Understand that grace, hold on to that grace and be strong through that grace. அதனால தான் பிலிப்பு கேக்குறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும். That is why Philip is now saying, show me the Father and that is enough. பிதாவை பார்த்தாலே போதும், எனக்கு அவரை காண்பி, அது போதும். அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது அது போதும். There the verse clearly says, he says that is enough. ஆனா கிருபை என்ன சொல்லுது தெரியுமா? But do you know what grace is saying?
பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாக என் கிருபை உனக்கு போதும். That during the days of your weaknesses, in order to get strong, my grace is enough for you. உனக்கு என் கிருபை போதும். பலவீனத்தில் பலன் விளங்கணும்னா நீ கிருபையில பலப்படு. If you want your weaknesses to become your strength, hold on to my grace. எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு பலவீனத்துல ஒரு சோர்வுல ஒரு ஏமாற்றத்துக்குள்ள நீ இருக்கிற, எந்த அளவுக்கு நீ கடந்து வந்துகிட்டு இருக்கிற, in whatever parts that you're going through now, all the sorrows, all the pain, all the problems that you're facing right now in your lives, கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபைகளை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கும் பொழுது அந்த காரியம் எல்லாம் அதுக்கு முன்பதாய் சிறியதாய் காணப்படும். When you begin to remember and think of the grace and the good things that the Lord has done, all these weaknesses and problems will be seen very, very small. Amen. Amen. கிருபையில பலப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. Dear people, it is very important for us to strengthen ourselves in the grace of Jesus. ஏனா இயேசுவானவரே பரலோகத்துல சிங்காசனத்துல மாம்சமாகி இறங்கி வந்து மாம்சமாகி கிருபையின் ரூபம் எடுத்தார் இல்லையா, அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு தெரியுமா? Because even Jesus from the throne of heaven, he came down as a flesh and he was there to show us that grace. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. Let us read Luke chapter 2 verse 52 to understand what the Lord did. நேரமில்லாத நானே வாசிக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். Over here it says, and Jesus increased in wisdom and stature and in favor with God and men. அதுல அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, தேவ கிருபையில அதிகமா விருத்தி அடைகிறாராம். Underline that in your Bible, that day by day Jesus increased in receiving the favor from God and men. இயேசுவானவரே தேவ கிருபையா இருக்கும்போது அவர் ஏங்க தேவ கிருபையில அனுதினமும் விருத்தி அடையணும்? If Jesus is already the grace, why must he strengthen himself in the grace? அப்ப கிருபையில பலப்படுறது எவ்வளவு முக்கியம்? That means understanding how important it is for us to grow and to be strengthened in grace. அது அவரே முன்மாதிரி முதல் மாதிரியா இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போனாரு. Jesus himself came here to show us that as an example so that we will also learn to live depending on that grace. இன்னைக்கு காலை வேளையில ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு தெரியுமா? This morning, do you know what the Holy Spirit is speaking to all of you? அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெருசு. The grace that he has kept upon us is great. அந்த கிருபையில பலப்படு. And using that grace, strengthen yourselves. ஏன் நான் சொல்றேன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:26 வாசிங்களே. The reason why I'm saying this, you will understand when you read Matthew chapter 16 verse 22. 26. Matthew chapter 16 verse 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். ஐயா உங்களுக்கு விளங்குனுச்சா அந்த வசனம்? Did you all understand this part of the verse? ஐயா நீ உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் காரு பங்களா எது வேணாலும் எந்த அளவுக்கு நீ சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும், no matter how much you have gained profit in the world, life long நீ வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க பத்தியா? Lifelong you have, now in this world you have gained so many profits like cars, bungalows and all this, and now you're also under medication till lifelong. ஒரு நாள் வந்து நம்ம மரணத்தை சந்திக்கிறோம் இல்லையா? And somehow one day we are all going to face death. அப்ப மரிக்கும்போது இது நாள் சேர்த்து வைத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. So when you die, whatever that you have saved here, all the luxurious things that you have saved, ஏனா இதுக்கு you're not going to முன்னாடி take it. ஜீவன் தான் பெருசு. Because beyond all that you have saved, your soul is more important. ஆமென். Amen. நீ உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துறதுனால ஒரு லாபமும் இல்ல. If you lose your own soul, there is no profit at all. இப்ப ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஜீவன் எந்த அளவுக்கு மிக பெருசா தெரியுதோ, now what the Holy Spirit is saying is, how great is the value of your soul before the Father. சங்கீதம் 63:3 வாசிக்க கேட்போம். Let us read Psalm 63 verse 3. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமென். போதும். ஜீவனை பார்க்கிலும்
என்னத்தை வாசிச்சோம்? எல்லாத்திலையும் ஜீவன் பெருசா இருந்துச்சா இல்லையா? ஆனா அந்த ஜீவனிலும் பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது. Just now in Matthew we read that your soul is most important. But in 63 verse 3 of Psalms, we learn that the loving kindness of God is much greater than all things in this world. அப்படினா என்ன தெரியுமா? நான் ஜீவனோட கூட வாழ்ந்தோம், ஆரோக்கியமா வாழ்ந்தோம், கிருபை என்கிட்ட இல்லனா ஒண்ணுமே இல்லப்பான்றாரு. That means over here we understand that even if you live with so many good things, good health and luxurious life, if you have no loving kindness or grace from God, you have gained nothing. ஏனா ஜீவனை பார்க்கிலும் கிருபை பெருசு. Because thy loving kindness is better than life. ஆமென். Amen. ஐயா, இந்த உலகத்துல எதுமே உங்களுக்கு தானா வரல. People, you did not receive anything in this world on your own. எல்லாமே கிருபை கொடுத்தது. Everything was given to you by grace. நம்புறீங்களா? உங்க சொந்த பலத்தினால சம்பாதிச்சீங்களா எல்லாத்தையும்? Did you earn everything that you have now through grace? என்னோட திறமையினால நான் சம்பாதித்த சொத்துன்னு சொல்றீங்களா? Are you saying that you will gain everything through your own strength and talent? நான் படித்த படிப்புனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்களா? Are you saying that you got everything because of your education? அப்படினா உங்க வாழ்க்கையில ஒன்றும் தானா? If you're saying no, that means you've gained nothing without the help of grace. அது எல்லாம் கிருபையினால வந்தது. Everything you have received through grace. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே வாழ வைத்ததோ. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன வாழ வைத்தது, வாழ வைத்து கொண்டிருப்பது, இனி வாழ வைக்க போகிறது தேவ கிருபை மாத்திரம் தான் பாஸ்டர்? How many of you can say that, Pastor, the grace of the Lord alone has brought me this far? எல்லாம் கிருபையால் வந்தது, ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஹல்லேலூயா, ஹalleluya. சங்கீதம் 5:7 வாசிக்க கேட்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் மிஞ்சி நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். 12:15 தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குது, நான் சீக்கிரமா முடிக்க பார்க்கிறேன். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். Over here in Psalm chapter 5 verse 7, it says, but as for me, I will come into thy house in the multitude of thy mercy, and in thy fear will I worship toward thy holy temple. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து அமர்ந்திருப்பது தேவ கிருபை. Today you and I are seated in the house of the Lord, and that is the grace of God. ஏனா நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. Because I have come into thy temple with all loving kindness and mercy. நான் இன்னமோ அலார்ம் செட் பண்ணி காலையில எழுந்து தீவிரமா எழுந்து அடிச்சு புடிச்சிட்டுலாம் நான் வரல. கிருபை என்னை எழுப்பி கொண்டு வந்திருக்கு. I did not force myself to fix the alarm and wake up and get ready and come to the church, but it is the mercy, loving kindness of God that has brought me here this morning. என்னோட டைம் டேபிள்ல கரெக்ட்டா நான் ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிறதுனால வரல. கிருபை என்னை நடத்தி கொண்டு வந்திருக்குது. I have not come here because I've made a proper timetable, but I am here today because the grace and mercy of God has brought me here. அப்படினா ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறது, ஒரு விழித்தெழுந்து பார்க்கிறது, நாளைக்கு இன்னைக்கு ராத்திரில படுத்து நாளைக்கு கண் விழிக்குது பாத்தீங்களா, இன்னைக்கு நைட்டு இப்படி இழுத்து விடுற மூச்சு நாளைக்கும் தொடங்குது பாத்தியா, அது எல்லாம் கிருபை. Today you're going to sleep, and then the next day you're going to wake up and you're going to do whatever that you need to do in your life. And even this breath that you breathe in and breathe out, everything is only because of the grace of God. இந்த செய்தியை கேட்க வைப்பதும் கிருபை. And it is also the grace of God that is making you to hear this message this morning. சங்கீதம் 90:14 வாசிக்க கேட்போம். Let us read Psalm 90 verse 14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 90:14. 90 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி
காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமென். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். Oh, satisfy us early with thy mercy, that we may rejoice and be glad all our days. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, Today the Lord is telling, நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, in order for you to rejoice and be glad in all your days, இந்த காலையில விசேஷித்த காலையில, especially in this morning, கர்த்தர் நம்மளை கிருபையால திருப்தியாக்குறார். the Lord is making you feel satisfied with his grace. ஐயா, நம்ம எதில தரமா திருப்தியாக முடியும்? கிருபையினால் மாத்திரம் தான் திருப்தியாக முடியும். People, we can only be satisfied in the grace of God. உலகத்துல உங்களை யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. No one in this world can make you feel satisfied. பார்க்குற அந்த கண்ணை திருப்திப்படுத்த முடியுமா? Whatever that you see, can it make your eyes feel satisfied? ஆனா வசனம் சொல்லுது, கிருபை திருப்தியாகும். But the word of God says the mercy of God will make you feel satisfied. ஆமென். Amen. இன்னைக்கு கடைசியா சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். Now let me tell you one last thing before I end my sermon. உண்மையை சொல்ல போனா, To tell you the truth, நான் செய்தியோட ஸ்டில் இன்ட்ரோடக்ஷன் தான் நிக்கிறேன். I am still in the introduction of the message. செய்தியோட ஆழத்துல போல. I still haven't taught you more into depth டைம் பத்தல. because I do not have enough time. ஆனாலும் கிருபை கொஞ்சம் இந்த அளவுக்கு உங்க கூட பேசி இருக்குது என்று நான் நம்புறேன். But I believe that you have understood this much about grace through the help of grace. அவர் நம்மேல் வைத்த கிருபை அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிசு எப்ப தெரியுமா சொல்ல முடியும்? Do you know when can you say that the grace of God upon your life is great? யார் மேல தெரியுமா அவரு கிருபையை பெருசா வைக்கிறாரு? Do you know upon whom the Lord keeps great mercy? யார் மேலெல்லாம் அவர் கிருபை பெருசா இருக்கு? On whom is the mercy and the loving kindness of God is great? சங்கீதம் 103:11. Let us read Psalm 103 verse 13. 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். Verse 11. For as the heaven is high above the earth, so great is his mercy toward them that fear him. இப்போ ஆதார வசனத்துக்கு அந்த கிருபை நம்ம மேல பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர் மேல் வைத்திருக்கிற பயம். Now if you are going to ask why is the mercy of God so great in your life, Actually இப்போதான் செய்திக்குள்ளே போக போறோம். there is only one reason, that is because you fear him. இது வரைக்கும் உங்களுக்கு போதும் நான் நம்புறேன். Now only I'm yet to start my message, but I believe until here it is enough for you. ஐயா கிருபைன்னு சொல்றேன் இல்லையா? People, we are keep saying mercy, mercy, mercy. கிருபை சும்மா வந்துராது. That mercy will not simply அவர் come. மேல் இருக்கிற பயத்தினால் தான் அந்த கிருபை நம்ம மேல வந்து இறங்கும். But that mercy will only come into your life when you fear God. ஆமென். Amen. எந்த அளவுக்கு நமக்கு கர்த்தருக்கு மேல பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு கிருபையை அளிக்கிறார். As much as you fear the Lord, the more you fear him, the more the mercy of God will stay in your lives. ஆமென். Amen. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் உள்ள பயம் பெருகட்டும். Now the fear that we have in God, godly fear, should increase in our lives. ஆமென். Amen. நாம் யாவரும் எழுந்த வண்ணமாக Let us all stand கேட்ட சத்தியத்துக்கு பிரகாரமாய் ஒப்பு கொடுக்க போறோம். and commit our lives according to the truth that we have heard today. எல்லா கண்களை மூடி ஒரு விஷயம், எவ்வளவு சத்தியங்கள் நம்ம கேட்கலாம். Let us all close our eyes. We may hear so many sermons, ஆனா எல்லா சத்தியத்திலையும் நம்ம கடைசியா ஒப்பு கொடுக்கிறது தான் விஷயமே இருக்கு. but in the end of the day you should commit your life according to the word that you receive. அப்பா நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க எங்க மேல வைத்திருக்கிற கிருபை பெருசுன்னு. Lord, you have said that the grace and mercy you kept upon our life is great. ஆனா யார் மேல அந்த கிருபை பெருசா இருக்குன்னு வேதத்துல வாசிச்சா கர்த்தர் மேல் உள்ள பயம் யார்கிட்ட இருக்கோ அவங்க மேல தான் அந்த கிருபை பெருசா வந்து இறங்கும். But Lord, when we read your word to find out on whom is the mercy so great on, ஆண்டவரே we learn. எந்த பகுதியிலெல்லாம் நான் கர்த்தர் பயம் இல்லாம இருக்கிறேன். We
learned that it is because of godly fear. Whichever part of my life I did not fear you, O Lord. அந்த இடங்களிலே எனக்கு ஒரு கர்த்தர் பயத்தை எனக்கு தந்துருங்க. In that part of my life, please give me godly fear. ஏனா என் வாழ்க்கையில நான் எது இழந்தாலும் கிருபையை இழந்துற கூடாது சுவாமி. Because Lord, whatever that I lose in my life, I shall never lose the mercy. ஏனா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. Because without your mercy I cannot live. ஆண்டவரே, Lord, அப்பா இதுவரை இந்த செய்தியை நீங்க எங்க மத்தியில பேசிருக்கீங்க. Till now, Father, you have spoken this message among us. தாவீது ராஜா சங்கீதத்துல கெஞ்சுறாரு உங்க இடத்துல. In Psalm, King David is begging God, கிருபையை என்னிடத்திலிருந்து விலக்காதீரும் என்று சொல்றாரு. saying, Lord, please do not remove your mercy from my life. ஆண்டவரே, ஒருவேளை எந்தெந்த பகுதியில எல்லாம் தேவ பயமின்றி நான் செஞ்சிருந்தேனா, Lord, in any part of my life, if I had done anything without godly fear, அது நிமித்தம் கிருபையை என்னிடத்து விலக்காதீரும் ஆண்டவரே. because of that mistakes, please do not remove that mercy from my life. என் அக்கிரமங்கள் மீற ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் எல்லாம் மாறும்படியாக, பாவங்கள் எல்லாம் மாறும்படியாக செய்த ஆண்டவரே, துர்க்குணங்கள் எல்லாம் ஆண்டவரே கிருபைக்கு தடையாய் வந்துடக்கூடாது சுவாமி. Lord, whatever wrong things that I've done, whatever sins I've committed, it shall not become a hindrance to receiving that mercy. அது எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். Lord, I confess all my wrongdoings before your presence என் now. குற்ற குறைகளை ஆண்டவரே, மீறுதல்கள், அக்கிரமங்களை, பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறேன். Lord, I confess all my wickedness, my sins and my wrongdoings in your presence. என்னை மன்னிச்சு தேவ பயத்தினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. Please forgive me and fill me with godly fear. ஏன்னா எனக்கு கிருபை வேணும். Because I need mercy. ஏன்னா தேவ பயம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்க மேல தான் கிருபை பெருசா இருக்கு. Because the mercy is so great upon him that fears you. அந்த ஒரு ஆவியை கொடுத்துருங்க. Please give me that. கிருபையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. Give me the spirit of mercy, O Lord. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. அப்படியே உணர்ந்தவர்களாய் கெஞ்சும் ஆண்டவரே, இந்த கிருபைக்காக ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். That is, Lord, I humble myself before your presence today. அந்த கிருபைக்கு தடையாய் இருக்கிற சுபாவங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும்படியாக, Lord, remove every sinful characters, habits that I கிருபையை have. எங்கள் மேல ஊற்றிடுங்க ஆண்டவரே. And Lord, please pour that mercy upon us. Yes, Father. Yes, Jesus. அப்படியே உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, நீங்க ஒருவரால தான் ஆண்டவரே கிருபையை தர முடியும். Lord, give us that mercy today. Yes, Father. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நீங்களும் ஆண்டவரும் ஒரு விஷயம் ஒப்புரவாயிருங்க. நம்ம அப்படியே அப்பா கிட்ட ஒப்புரவாகிருவோம். கிருபையை மட்டும் இழந்துடாதீங்க. கிருபையை மட்டும் இழந்துடக்கூடாது. This is the time the Lord has given to you. தந்துருங்க சுவாமி. Beg the Lord and say, Lord, give me that mercy. I shouldn't lose that mercy in my life. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. எங்களுடைய மீறுதல்களை மன்னிச்சீங்க. Thank you for forgiving my mistakes. Thank you for forgiving my sins. அக்கிரமங்களை மன்னிச்சீங்க. Thank you for forgiving all the wickedness. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெருசு ஆண்டவரே. Because the mercy you have kept upon us is so great. அப்பா, வேதத்துல மோசே உம்முடைய மகிமையை பார்க்க ஆசைப்பட பொழுது, Lord, when Moses desired to see your glory, மோசே இடத்துல உன்னுடைய பின்புறத்தை அல்லவா காமித்து, you only showed the back part of yours. ஏனெனில் முகத்தை காண்கிறவன் யாரும் உயிரோடு இருப்பதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. And you said whoever that sees your face shall never be alive. ஆனா புதிய ஏற்பாட்டில, But in the New Testament, பிலிப்பு கட்ட, to Philip, நீ என்னை கண்டால் பிதாவை கண்டது போல என்று சொன்னீங்களே ஆண்டவரே. you said if you have seen me, you have seen எந்த the அளவுக்கு Father. உம்முடைய முகத்தை முகமுகமாய் காண்பித்தீங்களே. Lord, you have shown us your face, எனக்கு Lord. அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. We want that grace and மரிக்கிற mercy. கிருபை இல்ல, ஜீவனுடைய கிருபை எனக்கு தந்திருங்க. Yes, Lord, we do not want the mercy that was in the Old Testament. We want it in the New Testament. ஒரு விசேஷித்த கிருபை. Let there be a special mercy. Special mercy to come upon us this morning. வாழ முடியாதையா
you, Father. Thank you, அப்பா, Jesus. இம்மட்டுமாய் இந்த கிருபையின் வார்த்தையை கொண்டு பேசிய உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for all the word that you have spoken through the grace of yours today. முற்றிலுமாய் உம்முடைய தெய்வீக கருத்துக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. We commit the entire service unto your hands. ஆண்டவரே, இந்த வாரம் முழுசும் இல்ல, இந்த மாசம் முழுசும் இல்ல, இந்த ஆண்டு முழுசும் இல்ல, கர்த்தர் வருமளவும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருக்கும்படி கிருபையை தந்திருங்க சுவாமி. Lord, not only until the end of this week or the end of the month or the end of the year, but all the days of our life until your second coming happens, let your mercy be upon us, the Lord. நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி We thank you and we humble ourselves. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We exalt you and in your name we ask and pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you and God bless you. Thank you, Pastor. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோம். பாஸ்டர் நம்மளுக்கு மிகவுமாக